ஹாய் மை டியர் டிவைன் சோல்ஸ். எல்லா தெய்வீக ஆத்மாக்களையும் என்னுடைய இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் சிவசக்தி சோல் ஜெர்னி சேனலின் மூலியமா சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. எல்லாரும் பாசிட்டிவா சேஃபா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ரொம்பவே அழகான ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி சம்பந்தமான வீடியோஸை பார்ட் 1ல இருந்து பார்ட் 9 வரைக்குமான சீரீஸா ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி சீரீஸ் உங்க எல்லாருக்கும் ரொம்பவே உதவியா இருந்திருக்கும், உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். எத்தனை பேர் இந்த வீடியோஸ்ல இருந்து ஸ்ட்ரென்த் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க, கிளாரிட்டியை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு என்னால உண்மையிலேயே உணர முடியுது. நீங்க இது வரைக்கும் இந்த சீரீஸ்ல ஷோ பண்ணின சப்போர்ட், லவ், எனர்ஜி எல்லாமே என் மனசை நிறைய நிறைய நிறையவே டச் பண்ணியிருக்கு. நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த பாதையில நடந்துட்டு இருக்கீங்க, வாக் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பாதை அவ்வளவு எளிதானது இல்லை. சில நாட்கள் லைட்டா இருக்கும், சில நாட்கள் டார்க்னஸா இருக்கும். ஆனா அதுக்குள்ள நீங்க ஸ்டில் ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவே உங்க பவர், அதுவே உங்க சோலுடைய ஸ்ட்ரென்த். நான் ஷேர் பண்ற ஒவ்வொரு மெசேஜும் வீடியோவும் உங்க ஹார்ட்டை டச் பண்ணியிருக்கோம், உங்க சோலுக்கு கிளாரிட்டி தந்திருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். அதுதான் எனக்கு இருக்கிற பிக்கெஸ்ட் பிளெஸ்ஸிங். நீங்க கொடுக்குற ஃபீட்பேக், ப்ரேயர்ஸ், சப்போர்ட் இதெல்லாம் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கு. இதே மாதிரி லவ்வும் எனர்ஜியும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்னும் பல பியூட்டிஃபுல் மெசேஜஸ், டீப் ரியலைசேஷன்ஸ் உங்ககிட்ட வரப்போகுது. இந்த ட்வின் ஃப்ளேம் சோல் ஃபேமிலியில நீங்க இருக்கீங்கன்னா அதுவும் ஒரு டிவைன் கனெக்ஷன் தான். இன்னைக்கு நம்ம ட்வின் ஃப்ளேம் உடைய பார்ட் 10ல ரொம்பவே இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷனை தான் பார்க்க போறோம். ரீயூனியன் அலர்ட். வாட் யூ நீட் டு டூ நவ். ட்வின் ஃப்ளேம்ஸ் ஒரு மேஜர் செப்பரேஷனுக்கு அப்புறம் ரீயூனியனுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அதை தான் பார்க்க போறோம் ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில. எப்போ இந்த டிவைன் மாஸ்குலின் அண்ட் டிவைன் ஃபெமினின் ரெண்டு பேரும் செப்பரேஷனுக்கு அப்புறம் சந்திக்கிற போது மேக் ஷுர் டிவைன் மாஸ்குலினுக்கு இந்த ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி பத்தி தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பாருங்க. அண்ட் அவங்க தன்னோட கார்மிக்க தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு தான் உங்ககிட்ட வராங்களா, இல்லை வேற சில காரணங்களுக்காக வராங்களா அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி all the divine feminines stop questioning about third party. அவங்க கிட்ட தேர்ட் பார்ட்டியை பத்தி, அந்த கார்மிக்ஸை பத்தி கேட்கறத கம்ப்ளீட்டா விட்டுருங்க. டிவைன் மாஸ்குலின் எனர்ஜி எப்படிப்பட்டதுன்னா, எப்பவுமே அவங்களுக்கு ப்ரெசன்ட்ல இருக்கிறது தான் ரொம்பவே பிடிக்கும். டிவைன் மாஸ்குலின் எப்பவுமே இப்போ இருக்கிற இந்த நிமிஷத்தை தான் இருக்க விரும்புவாங்க. அவங்க கடந்த காலத்திலயும் இல்ல, எதிர்காலத்திலயும் இல்ல. அவங்க இப்ப என்ன நடக்குது அந்த ரியாலிட்டியில தான் வாழணும்னு விரும்புவாங்க. அவங்களுக்கு அதிகம் யோசிக்கிறது, அனலைஸ் பண்றது, எமோஷனல்ல அதுல போயிட்டு மூழ்கிறது இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அது அவங்களோட நேச்சரே கிடையாது. ஆக்சுவலி அவங்களுக்கு ட்ரிகர் ஆகுறது எப்போன்னா, யாராவது அவங்கள ஒரு சிச்சுவேஷன்ல வச்சிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி டைம்ல தான். சில சமயம் அவங்கள டிபெண்ட் பண்ணும்போது, இல்லைன்னா யாராவது அவங்கள ஜட்ஜ் பண்ண போறாங்களா அப்படின்னு நினைக்கும் போது, இதெல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அதோட தன்னோட பக்கத்துல நிக்கணும் அப்படின்னு யாராவது நினைக்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு கம்ப்ளீட்டா பிடிக்காது. நான் சரியாதான் இருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற அவசியம் இவங்களுக்கு இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துலலாம் டிவைன் மாஸ்குலின் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஆவாங்க. அவங்களுக்கு எப்படி தோணும்னா, ஒரு கிளாஸ் இருக்கு, அதுல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி ஏதோ ட்ரையலுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி ஃபீல் ஆகும். ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற மாதிரியும், இந்த கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரியும் தோணும். எல்லாரும் அவங்கள ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு எப்பவுமே தோணும். டிவைன் மாஸ்குலின்ஸ் டோன்ட் லைக் தட். ஓகே, அதனால அவங்க சில சமயம் முழுசா சைலண்ட் ஆயிடுவாங்க, இல்லைன்னா எங்கேயாவது தூரத்துல போயிடுவாங்க.
இல்லைன்னா காணாமையே கூட போயிடுவாங்க. சரி, ஏன் அவங்க இப்படி ரியாக்ட் பண்றாங்க? ஏன்னா டிவைன் மேஸ்குலின் கிட்ட ஒரு ஸ்ட்ராங் இன்டர்னல் ஃபீல் எப்பவுமே இருக்கும். அவங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட்ல தான் இருக்கணும். அவங்கள யாராவது ப்ரூவ் பண்ணு, இத சொல்லு, இதுக்கெல்லாம் ரீசன் கொடு அப்படின்னு அழுத்தம் கொடுத்தா அது அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அவங்களுக்கு லவ் அப்படின்னாலே பீஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் மட்டும்தான். அந்த பீஸ்ல ஒரு சிறிய டிஸ்டர்பன்ஸ் வந்தாலுமே கூட அவங்க உடனே தன்னோட ஷெல்குள்ள போயிடுவாங்க. டிவைன் மாஸ்குலின்ஸ்க்கு எப்பவுமே எந்த ஒரு விஷயமும் அவங்கள ட்ரிகர் பண்றது, தொந்தரவு பண்றது இந்த மாதிரி எதுவுமே பிடிக்காது. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அவங்கள ஜட்ஜ்மெண்ட் பண்றதையோ அனலைஸ் பண்றதையோ விரும்ப மாட்டாங்க. ஒருவேளை அவங்க செப்பரேஷனுக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்திருக்காங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்காங்க. ஸோ ஸ்டாப் கொஷனிங் ஹிம். ஏன்னா சில சமயம் டிவைன் ஃபெமினைன்ஸ் அவங்க கிட்ட போய் நீ என்ன அதிகமா விரும்புறியா இல்ல தேர்ட் பார்ட்டி அதிகமா விரும்புறியான்னு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இட்ஸ் லைக் கொஸ்டினிங் யுவர் ஓன் ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி. உங்க ஜெர்னியே நீங்க கொஸ்டின் பண்ற மாதிரி ஆகுது இல்லையா? அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா மேஜர் செப்பரேஷன் ரொம்பவே கிரிட்டிக்கல் டைமா இருக்கும், ரொம்பவே பெயின்ஃபுல்லான பீரியடாகவும் இருக்கும். அந்த வழிகள்னால உங்களுடைய பார்ட்னர் அதிகமா தன்னை க்ரோ பண்ணிக்கிட்டு தான் உங்ககிட்ட வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆல் தி டிவைன் ஃபெமினைன், ஸ்டாப் கொஷனிங், ஸ்டாப் ஜட்ஜிங். நீங்களே அவங்கள மதிப்பிடாதீங்க. ஸ்டாப் புட்டிங் அலிகேஷன்ஸ் ஆன் யுவர் டிவைன் மாஸ்குலின்ஸ். அவங்க மேல குற்றச்சாட்டுகளை வைக்காதீங்க தேர்ட் பார்ட்டியை வச்சு. தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். இப்போ டிவைன் மாஸ்குலினுக்கு சொல்றேன், சின்ஸ் யூ நோ நீங்க இந்த ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில இருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் டிவைன் ஃபெமினைன்ஸ் வாஸ் அவேர் ஆஃப் ஆல் சச் திங். அவங்க ரொம்பவே அவேர்னஸ்ல தான் இருப்பாங்க. இந்த ஜெர்னியை பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருப்பாங்க. இது சம்பந்தமான எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் இருப்பாங்க. அண்ட் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டும் இருப்பாங்க. அவங்களுடைய லைஃபையும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய இன்னர் ஒர்க் அதையும் ப்ராப்பரா செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. சரண்டர் ஸ்டேஜ்லயும் இருப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சுட்டு இருப்பாங்க. அண்ட் டிவைன் மாஸ்குலின்ஸ், ப்ளீஸ் மேக் ஷூர் யூ கிவ் ஹர் த ரைட் குயின் ட்ரீட்மெண்ட். அவங்கள நீங்க சரியா நடத்தணும். ஒரு குயின் மாதிரி அவங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு நீங்க கொடுத்தே ஆகணும். ஒருவேளை உங்களுடைய டிவைன் ஃபெமினைன்ஸ் உங்களுக்காக இவ்வளோ வேலையும் செஞ்சிருக்காங்க, தன்னைத்தானே ஹையர் செல்ஃப்கான எனர்ஜிஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா தன்னைத்தானே ஒரு குயினா மாற்றி இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க முதல்ல எதை செய்யணும்? நீங்க ஒரு கிங் மாதிரி, ஜென்டில்மேன் மாதிரி உங்களுடைய டிவைன் ஃபெமினைன்ஸ் கிட்ட சரியா பிஹேவ் பண்ணுங்க. எதெல்லாம் உங்களுடைய டாக்ஸிக் பேட்டர்ன்ஸா இருந்துச்சோ உங்களுடைய டிவைன் ஃபெமினைன்ஸை அபேண்டன் பண்ணிட்டு போறதோ, அதாவது அவங்கள கைவிட்டுட்டு போறதோ, பிளாக் பண்றது, அவங்க கால் பண்ணா எடுக்காம இருக்கிறது, அவங்க மெசேஜ் பண்ணா அதுக்கு பதிலா ரிப்ளை கொடுக்காம இருக்கிறது, இந்த மாதிரி எந்த விதமான டாக்ஸிசிட்டி எல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே விட்டுடுங்க. அது உங்களுடைய பழைய கதை. இப்போ நீங்க அது இல்லை. அது ஒரு டாக்ஸிக் அன்அவேக்கன் மாஸ்குலினா இருந்தபோது. நவ் யூ ஆர் அவேக்கன்ட் டிவைன் மாஸ்குலின். ஸோ இனிமே உங்களை நீங்களே கீழே இறக்கிக்காதீங்க. ஒருவேளை இப்போ நீங்க ஒரு கிங்குன்னா அந்த கிங் மாதிரி பிஹேவ் பண்ண கத்துக்கோங்க. நீங்க என்னவோ மறுபடியும் டிவைன் ஃபெமினைன்ஸ் லைஃப்ல வந்துட்டீங்க. ஆனா இப்ப அவங்க ஒரு குயின். நீங்க ஒரு கிங் மாதிரி இந்த குயினை நல்ல ட்ரீட்மெண்ட் தரலன்னா அவங்க உங்களை அவங்க வாழ்க்கையில எதுக்காக வச்சுக்கணும்? அவங்களுக்கு உங்களை விட பெட்டர் கிங் கிடைப்பாங்களே. ஆர் யூ கெட்டிங் மை பாயிண்ட்? எவ்வளோ டிவைன் மாஸ்குலின்ஸ் இதை பார்க்குறீங்களோ, நீங்க மறுபடியும் உங்க டிவைன் ஃபெமினைன் லைஃப்ல ரிட்டர்ன் வரீங்கன்னா மேக் ஷூர் யூ பிஹேவ் ரியலி வெல் வித் ஹர். ரியலி வெல். You treat her like a queen, you respect her, you care for her, you keep affection, you provide all the responsibilities. You don't run away.
அவங்கள ஒரு குவீனா ட்ரீட் பண்ணணும், அவங்களுக்கு உண்டான ரெஸ்பெக்டை கொடுக்கணும், அவங்கள கேர் பண்ணணும், அவங்களுக்கு தேவையான அஃபெக்ஷனை ப்ரொவைட் பண்ணணும், அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்களும் எடுத்துக்கணும். ஓடிடக்கூடாது. முன்னாடி இருந்த ரன்னர் மாதிரி ஓடிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த மாதிரி டாக்ஸிக் எனர்ஜி இருந்துச்சு இல்லையா, அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா விட்டு தள்ளிட்டு வாங்க. ஒருவேளை நீங்க யூனியன் வேணும்னு வந்திருக்கீங்கன்னா, டிவைன் ஃபெமினைன்ஸ் லைஃப்ல மறுபடியும் வந்திருக்கீங்கன்னா, உங்க 2 பேருக்கும் யூனியன் வேணும்னு நினைச்சிருக்கீங்கன்னா, அதுக்கு நல்லபடியா இந்த உறவை தக்க வச்சுக்க கத்துக்கோங்க. இந்த உறவுக்காக டிவைன் ஃபெமினைன்ஸ் மட்டுமே பொறுப்பில்ல, உங்களுக்கும் இதுல பொறுப்பு இருக்கு. யூ ஹாவ் டு புட் இன் ஈக்குவல் எஃபர்ட். ரன்னர் மாதிரியான எனர்ஜில இனிமே நீங்க ஆப்ரேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி டிவைன் ஃபெமினைன்ஸ், அப்படி நீங்க ஒருவேளை உங்களை அந்த குயின் மாதிரியான எனர்ஜிக்கு கொண்டு வந்து இருக்கீங்கன்னா, உங்களை நீங்களே எந்த சூழ்நிலையும் கீழே இறங்கிடக்கூடாது. உங்களுடைய ஸ்டாண்டர்டை நீங்க லோயர் பண்ணக்கூடாது. உங்களுடைய பாயிண்ட்டை நீங்க வைங்க. உங்களுடைய வேலிட் பாயிண்ட்டை கண்டிப்பா வைங்க. அதே சமயம் ஈகோல ஆப்ரேட் பண்ணவே கூடாது. லவ் அண்ட் ஹியூமனிட்டி, இது 2யுமே சேர்ந்து தான் நீங்க ஆப்ரேட் பண்ணணும். எந்த விஷயம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் கண்டிப்பா உங்களுடைய பாயிண்ட்டை வைக்கணும். அதுக்கான வேலைகளை நீங்க கண்டிப்பா செய்யணும். ஆனா சேஸ் மட்டும் பண்ணவே கூடாது டிவைன் மாஸ்குலின்ஸ். பிகாஸ் நீங்க ஒரு குயின் டியர். உங்களுக்கு பெட்டரானவங்க கண்டிப்பா கிடைப்பாங்க. உங்களுக்கு உங்களுடைய ஸ்டாண்டர்டை லோயர் லெவலுக்கு எப்பவுமே கொண்டு போகவே கூடாது. டு நாட் செட்டில் எனிதிங் ஃபார் லெஸ். ஏன்னா நீங்க அப்படி இருக்கிறதுக்கு டிசர்வ் ஆன ஆளே இல்லை. This is very important for divine feminines. நீங்க செட்டில் ஆகணும்னா சோல்மேட் இல்லைன்னா கார்மிக் கிட்ட கூட செட்டில் ஆகலாமே. அவங்க கிட்ட மட்டும் என்ன பெருசா குறை இருக்கு? அவங்க கூட தான் செட்டில் ஆக முடியும் உங்களால, அப்படித்தானே? ஸோ டிவைன் ஃபெமினைன்ஸ், நீங்க இவங்களை தாண்டி உங்க ட்வின் ஃப்ளேமை சூஸ் பண்றீங்கன்னா, உங்க கார்மிக் இல்லைன்னா சோல்மேட் இவங்களையெல்லாம் தாண்டி உங்க ட்வின் ஃப்ளேமை சூஸ் பண்ணி இருக்கீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது யாரா இருந்தாலும் சரி, உங்க கார்மிக்கா இருந்தாலும் சரி, இல்லைன்னா உங்க சோல்மேட்டா இருந்தாலும் சரி, நீங்க உங்க ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீங்க ஒரு குயின். அண்ட் உங்களுக்கு தெரியணும் எதை நீங்க டிசர்வ் பண்றீங்கன்னு. எப்போ நீங்க உங்க ஸ்டாண்டர்டை விட்டு கீழே இறங்குறீங்களோ, எக்ஸாம்பிள், உங்க டிவைன் மாஸ்குலின் ஆர் சம்ஒன் உங்க ஃபோன் காலை எடுக்கலன்னா பரவாயில்ல, உங்க மெசேஜ் அவங்க ரிப்ளை பண்ணலன்னா ஓகே பரவாயில்ல, சில சமயம் சரியா பேச மாட்டாங்களா பரவாயில்ல, இப்படியெல்லாம் உங்க டிவைன் மாஸ்குலின் மறுபடியும் அந்த டாக்ஸிக் பேட்டர்னை ரிப்பீட் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னுட்டு அந்த ஆட்டிடியூட உங்ககிட்ட அவங்க காமிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு, நான் ஏதாவது பேசினா மறுபடியும் ஓடிட போறாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டு அவங்க எப்படி டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாலும் பரவாயில்லன்னு இருந்தா, இதையெல்லாம் நீங்க அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப 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 கஷ்டம். அப்படியெல்லாம் பயந்துகிட்டு உங்களை தலைக்குறைவா நடத்தினாலும் பரவாயில்லன்னு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு, அன்பை கெஞ்சி கெஞ்சி வாங்கிக்கிட்டு, சேஸ் பண்ணிக்கிட்டு, அப்படியெல்லாம் தான் உங்க யூனியனை தக்க வச்சுக்கணும்னா அது நடக்காது. யூனியன்ல நீங்க இருக்கணும்னா உங்களோட ஈக்குவல் ஸ்டாண்டர்ட்ஸோட தான் இருக்கணும். உங்களோட குவாலிட்டியோடவும் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் ரெஸ்பெக்டோடவும் தான் கண்டிப்பா இருக்கணும். ஒருத்தவங்க குயின்னா இன்னொருத்தவங்க கிங். இந்த விஷயத்தையும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் ஒருத்தவங்க கிங்னா இன்னொருத்தவங்க குயின். உங்களுக்குள்ளேயே 2 பேர்ல யாரையும் கம்மியா எடை போடாதீங்க. ஓகே, யாருமே இன்னொருத்தவங்களை டாமினேட் பண்ணக்கூடாது. நீங்க எப்படியோ அதே அளவுல தான் அவங்களும் ஸ்டாண்டர்டோட இருக்காங்க. யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தழைச்சவங்க இல்ல. நோ, போத் ஆர் ஈக்குவல். சிவா அண்ட் சக்தி போத் ஆர் ஈக்குவல். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்க யூனியன் நடக்கவும் செய்யும், அது பெர்மனண்டாவும் இருக்கும். இல்லைன்னா செப்பரேஷன் வந்துடும். டிவைன் மாஸ்குலின்ஸ் அவங்க டாமினேட் பண்ண முயற்சி பண்ணாங்கன்னா கிளாஷஸ்,
அதே மாதிரி டிவைன் ஃபெமினைன்ஸ் அவங்க தன்னோட ஸ்டாண்டர்டை லோயரா கொண்டு போனாலும், எமோஷனல் எனர்ஜிக்கு போயிட்டாங்கனாலும், லோயர் எனர்ஜியில இருக்கிறதுனால டிஸ்டன்ஸ் வந்துடும். இட் வில் நாட் ஒர்க் அவுட். மேக் ஷூர் யூ மெயின்டைன் தட் ஈக்குவாலிட்டி. உங்க ஸ்டாண்டர்ட் எந்த விதத்திலையும் குறைஞ்சு போயிடாம நீங்க உங்க ஹையர் செல்ஃப் எனர்ஜியில மட்டுமே ஆப்ரேட் பண்ணினா மட்டும்தான் உங்க யூனியன் நடக்கும். அது ஃபியூச்சர்ல மெயின்டைனும் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் எந்த தவறு செய்யறாங்கன்னா, எப்ப வரைக்கும் அவங்களோட ட்வின் ஃப்ளேம் யூனியன் நடக்குதோ அப்ப வரைக்கும் டிவைன் கூட கனெக்ஷன்ல இருப்பாங்க. எப்போ அவங்களோட ட்வின் ஃப்ளேம் கூட யூனியன் நடக்குதோ உடனே டிவைனையே மறந்துடுவாங்க. இந்த மிஸ்டேக்க பண்ணுவாங்க. டிவைன் மாஸ்குலின் அண்ட் டிவைன் ஃபெமினினுக்கும் இந்த விஷயம் நல்லாவே புரியணும். இன்னைக்கு அவங்க ஒரு டிவைன் மாஸ்குலினாவும் அந்த சிவனை போலவும், இவங்க ஒரு டிவைன் ஃபெமினைனாவும் மாறி இருக்காங்கன்னா, அந்த சக்தி ஸ்வரூபமா மாறி இருக்காங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கை இருக்குன்னா அது டிவைனுடைய கைதான். ஒருவேளை அவங்களுக்கு டிவைனுடைய பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாம போயிருந்தா, அந்த பவர் அவங்க கூட இல்லாம இருந்திருந்தா, இந்த டிவைன் அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணாமையும் எந்த கைடன்ஸையும் கொடுக்காம விட்டு இருந்தா, இன்னைக்கு அவங்க இந்த யூனியன் எனர்ஜியில இருந்திருக்கவே மாட்டாங்க இல்லையா? ஸோ அதை எல்லாமே நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா டிவைன் மாஸ்குலினும் டிவைன் ஃபெமினைனும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட யூனியன் வந்ததுக்கு அப்புறம் சிட் சாட்டிங் காலிங், சிட் சாட்டிங் காலிங், சிட் சாட்டிங் காலிங்னு வீடியோ காலிங், மெசேஜிங், கல்யாணம், குழந்தை அப்படின்னு டிவைனை கம்ப்ளீட்டா மறந்துடுவாங்க. முதல்ல டிவைன் ஃபெமினின் டிவைன் மாஸ்குலின் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து டிவைன் கூட சேர்ந்து மெடிடேஷன் பண்ணி இருந்திருப்பாங்க. இப்போ அதே டிவைன் மாஸ்குலின் டிவைன் ஃபெமினின் பல மணி நேரம் உட்காந்து சிட் சாட்டிங்கும் காலிங்கும் செஞ்சுட்டு இருப்பாங்க. மெடிடேட் பண்றத சுத்தமா மறந்து போயிருப்பாங்க. தட் இஸ் த ப்ராப்ளம். எப்போ நீங்க மெடிடேட் பண்றத விட்டுடுறீங்களோ உங்களுடைய சக்ராஸ் எனர்ஜி இம்பேலன்ஸ் ஆயிடும். ஏன்னா இவ்வளவு நாளா மெடிடேட் பண்ணிருப்பீங்க, அது சரியா உங்களை பேலன்ஸ்ல வச்சிருந்திருக்கும், டிவைன் கூடயும் கனெக்ஷன்ல இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ அந்த மெடிடேஷன் எல்லாம் விடும்போது இம்பேலன்ஸ் ஆனதுனால சக்ராஸ் எனர்ஜி பிளாக் ஆயிடும். பிளாக்கேஜஸ் ஆனதுனால செப்பரேஷன் வந்துடும். இப்போ இந்த பிக்சர் பாக்குறீங்க இல்லையா, 7 சக்ராஸ் பத்தி உங்களுக்கே தெரியும். இதுல டிவைன் மாஸ்குலின் சக்ராஸ் அண்ட் டிவைன் ஃபெமினைன் சக்ராஸ் எதுன்னு. லோயர் சக்ராஸ்ல டிவைன் ஃபெமினைன்ஸ் ஆப்ரேட் பண்றாங்க, அப்பர் சக்ராஸ்ல டிவைன் மாஸ்குலின் ஆப்ரேட் பண்றாங்க. இதை அவங்க ப்ராப்பரா பேலன்ஸ் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அதனால அவங்களுக்கு யூனியன் நடத்திருக்கும். மெடிடேஷன் பண்றதுனால இவங்களுக்கு டிவைன் கிட்ட இருந்து எனர்ஜி கிடைச்சிருந்திருக்கும், டிவைன் கிட்ட இருந்து ஹீலிங்ஸ் கிடைச்சிருக்கும். மெடிடேஷன் பண்ணிருப்பாங்க, அந்த சக்ராஸ் எல்லாம் சரியா பேலன்ஸ்ல இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த டிவைனையே மறந்து போயிருப்பாங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற போன் அதையே சொல்லலாம். அதுல சார்ஜ் இல்லைன்னா என்ன ஆகும்? அதுக்குண்டான எனர்ஜி இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த போன்ல பேட்டரி லோ ஆயிட்டா எப்படி இருக்கும்? சார்ஜ் போடாமையே இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா பேட்டரி லோ ஆயிடும். ஒரு டைம்க்கு அப்புறம் டெட் ஆயிடும், எனர்ஜி லோ ஆனதுனால இல்லையா? அதே மாதிரி தான் இந்த வேலையை தான் டிவைன் மாஸ்குலின் அண்ட் டிவைன் ஃபெமினைனும் பண்றாங்க. டிவைன் மாஸ்குலினுடைய பேட்டரியும் லோ ஆயிடுது, டிவைன் ஃபெமினைனுடைய பேட்டரியும் லோ ஆயிடுது. அப்புறம் 2 பேருக்கும் நடுவுல சண்டை சச்சரவு வர ஆரம்பிச்சிடும். மறுபடியும் 2 பேரும் மாத்தி மாத்தி குறை சொல்லிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் அவங்கள டிவைன் கூட பாசிட்டிவா கனெக்ட் பண்ணிக்கவே இல்லையே. அப்படி பண்ணிக்காம போனதுனால அந்த போன் எப்படி சார்ஜ் இல்லாம டவுன் ஆச்சோ அதே மாதிரி இவங்களும் டவுன் ஆயிடுறாங்க. இப்ப இந்த 7 சக்ராஸ் பாக்குறீங்க இல்லையா, இந்த 7 சக்ராஸ் இருக்கு இல்லையா, இது எனர்ஜி சார்ஜ் பண்ற மாதிரி நம்ம உடம்புலயும் டிவைன் கூட கனெக்ட் ஆகி பாசிட்டிவ் எனர்ஜிய நமக்கு கொடுக்கறது, நம்மள பேலன்ஸ்ல வச்சுக்கும்.
இப்போ அந்த டிவைன் மாஸ்குலினும் அவங்க எனர்ஜியை சார்ஜ் பண்ணிக்கல, இந்த டிவைன் ஃபெமினைனும் அவங்கள சார்ஜ் பண்ணிக்கல. 2 பேரும் யூனியனுக்கு வந்ததும் மெடிடேஷன் பண்றத கம்ப்ளீட்டா மறந்து போயிடுறாங்க. 4-5 மணி நேரம் சிட் சாட்டிங் பண்ணுவாங்க. ஒரு 1 hour கூட மெடிடேட் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய ஹையர் எனர்ஜிஸ எப்படி ப்ரிசர்வ் பண்ணுவீங்க? எப்போ எனர்ஜி டிப் வந்துச்சோ அதனாலதான் உடனே செப்பரேஷனும் வந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் விட பெரிய மிஸ்டேக் என்னன்னா, எப்போ ட்வின் ஃப்ளேம்ஸ்க்கு யூனியன் வருதோ அப்படி வந்ததும் டிவைனை மறந்து போறதுதான். அதனால நீங்க என்ன செய்யணும்னா, ஒருவேளை உங்களுக்கு ட்வின் ஃப்ளேம் யூனியன் நடக்குதுன்னா டிவைனை மறக்கவே கூடாது. ஒருவேளை நீங்க 2 மணி நேரம் உங்க ட்வின் ஃப்ளேம் கூட பேசுறீங்கன்னா மேக் ஷூர் டிவைன் கூடயும் அதே 2 மணி நேரம் கனெக்ட் பண்றீங்க அப்படின்றத கண்டிப்பா நினைவுல வச்சுக்கோங்க. மெடிடேட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க டிவைன் கூட கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அப்பதான் நீங்க உங்க ட்வின் ஃப்ளேம்க்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்க முடியும். கிவ் them ஸ்பேஸ். நீங்க உங்க பேரண்ட்ஸ்க்கு ஸ்பேஸ் கொடுக்குறீங்க தானே, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஸ்பேஸ் கொடுக்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் கூட 24 மணி நேரமும் பேசிக்கிட்டு சேட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ why you expect உங்க ட்வின் ஃப்ளேம் மட்டும் 24 மணி நேரமும் உங்க கூட சேட் ஆர் கால் பண்ணணும், பேசணும்னு ஏன் நினைக்கிறீங்க? why? Give him or her to reach you at the free time. இது டிவைன் masculine or டிவைன் feminine யாரா வேணா இருக்கலாம். ஸோ நீங்க உங்க ட்வின் ஃப்ளேம்க்கும் கொஞ்சம் ஸ்பேஸை கொடுங்க. அவங்க டிவைன் கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டோம், தன்னுடைய இன்னர் ஒர்க்கை செய்யட்டும். கொஞ்சம் உங்க செல்ஃப் கேரை நீங்க பண்ணுங்க. செல்ஃப் டைம் எடுத்துக்கோங்க. உங்க ஃபேமிலி கூடயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் நீங்க உங்க லைஃப்லயும் நல்லாவே நிறைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்க முடியும். Another thing you need to make sure. Now comes the more important aspect. Twin flame உங்க வாழ்க்கையில மறுபடியும் வந்திருக்காங்க. எதுக்காக வந்திருக்காங்க? என்ன ரீசன்? என்ன காரணம்? வந்துதான் ஆகணும்னா சில மாசங்களுக்கு முன்னாடியோ இல்லனா சில வருடங்களுக்கு முன்னாடியோ கூட வந்திருக்கலாமே. இப்ப ஏன் வந்திருக்காங்க? why? சரி, டிவைன் டைமிங் வரணும், அதை அக்செப்ட் பண்றோம். கார்மிக் சைக்கிள் எல்லாம் இருந்துச்சு, அதையெல்லாம் முடியணும், ஓகே, அதையும் அக்செப்ட் பண்றோம். இப்போ வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? வாட் இஸ் த பிளான்? யாரெல்லாம் அன்மேரிடா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு என்னோட ட்வின் ஃப்ளேம் கூட மேரேஜ் ஆகணும்னு. ஓகே, ஃபைன். நிறைய பேர் ஆல்ரெடி மேரிடா இருக்கிறாங்க, அவங்களுக்கு டைவர்ஸ் வேணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு உண்டான முயற்சியும் பண்றாங்க. அவங்க தன்னோட பார்ட்னரை விட்டுட்டு தன்னோட ட்வின் ஃப்ளேமை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் ஓகே, ஃபைன். இங்க நம்ம ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்க வேண்டிய தேவையே இல்லை. மத்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, என்ன பேசுவாங்க, எப்படியெல்லாம் யோசிக்க போறாங்க அப்படின்னு பயப்படணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லவே இல்லை. இட்ஸ் ஆல் ஃபைன். அண்ட் தேர்ட் ஆப்ஷன் என்னன்னா, 2 ட்வின் ஃப்ளேம்ஸும் வேற ஒருத்தவங்கள மேரேஜ் பண்ணி செட்டில் ஆகி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இல்லைன்னா அவங்க 2 பேருக்கும் உள்ள அந்த ஏஜ் கேப், வயசு வித்தியாசம் அதிகமா இருக்கலாம். அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த 3D வேர்ல்டுடைய மேரேஜ் எல்லாம் தேவையே இல்லை. தே ஆர் ஓகே வித் த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபயர். ஃபைன், ஓகே. அடுத்தது வாட் நெக்ஸ்ட்? எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. நீங்க மேரேஜ் பண்ணிக்கிறீங்க, இல்லைன்னா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சுக்கிறீங்க, இதெல்லாமே ஃபைன். இதனால இந்த உலகத்துக்கு என்ன யூஸ்? why you are called twin flames? உங்களை எதுக்காக ட்வின் ஃப்ளேம்ஸ், ஒரு ஸ்பெஷல் சோல் அப்படின்னு சொல்றாங்க? மேரேஜ் பண்ணிக்கணும்னா கார்மிக்ஸ் கூட கூட தான் மேரேஜ் பண்ணிக்கலாம். கார்மிக்கும் இருக்காங்க, சோல்மேட்ஸும் இருக்காங்களே. கார்மிக்ஸ் ஆர் சோல்மேட்ஸ்லாம் கூட தான் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருக்கிறாங்க. நீங்க ட்வின் ஃப்ளேமா இருக்கிறதுனால என்ன யூஸ், என்ன பயன்? வாட் யூ ஆர் டூயிங்? உங்களை நீங்களே கேளுங்களேன். உங்க ட்வின் ஃப்ளேம் உங்க லைஃப்ல மறுபடியும் வந்திருக்காங்கன்னா எதுக்குன்னு நீங்களே யோசிங்க.
எதுக்காக நீங்க ஒரு நார்மல் கார்மிக் கப்பிள் ஆர் சோல்மேட் கப்பிள் மாதிரி பிஹேவ் பண்றீங்க? கார்மிக் சோல்மேட்ஸ் மாதிரி தானே நீங்களும் இருக்கீங்க. அப்ப என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? கார்மிக் சோல்மேட்ஸ் அவங்கெல்லாம் கூட தான் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. கார்மிக் சோல்மேட்ஸ் கூட தான் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சுக்கிறாங்க. கார்மிக் சோல்மேட்ஸும் தான் யூனியன்ஸ் நடக்குது. அப்போ என்ன வித்தியாசம் இருக்கு? What makes you a differences of soul purpose? Twin flames இந்த எர்த்துக்கு, இந்த பூமிக்கு வர்றதே ஒரு பர்பஸோட தான். அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு டீமா, ஆஸ் அ ட்வின் ஃப்ளேம் கப்பிள் டீமா, டிவைன் மேஸ்குலின் அண்ட் டிவைன் ஃபெமினைன் டுகெதர் 2 பேருமே ஒன்னா சேர்ந்து they bring out the world transformation. இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வராங்க. அவங்க இந்த உலகத்துல உலக அளவிலான ஒரு பெரிய மாற்றத்தை, டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வர மட்டும்தான் இந்த பூமியில வந்து பிறக்குறாங்க. அது எந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா அசென்ஷன், ஹீலிங். இது மூலியமா ட்வின் ஃப்ளேம்ஸ் அவங்க தன்னோட வாழ்க்கையில இவ்வளவு அதிகமான துக்கங்களையும், இவ்வளவு அதிகமான சஃபரிங்ஸ், துன்பங்களையும், இவ்வளவு பிளாக்கேஜஸ், இவ்வளவு ட்ராமாஸ், அதிர்ச்சிகளையும், இவ்வளவு அதிகமான ட்ரிகர்ஸ், இவ்வளவையும் அவங்க வாழ்க்கையில பார்க்க வேண்டியதா இருக்கு, அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. அவங்க கிட்ட வேற சாய்ஸே கிடையாது. அவங்க தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்க வேண்டியது மட்டுமே இருக்கு. அவங்க தன்னைத்தானே ஹையர் எனர்ஜிஸ்ல அசெண்ட் பண்ண வேண்டியதாகவும் இருக்கு. அண்ட் எப்போ அவங்க இந்த ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில வராங்களோ அப்போ அசெண்டும் பண்றாங்க. ஹையர் டைமென்ஷன்ல அவங்க தன்னைத்தானே ஹீலிங்கும் பண்றாங்க. தன்னைத்தானே ஹையர் செல்ஃப் எனர்ஜி வரைக்கும் கொண்டும் வராங்க. தன்னுடைய யூனியனும் செஞ்சுக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு அவங்களுடைய கடமையை செஞ்சு முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவங்களோட சோல் பர்பஸை முழுமையடைய வைக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. அது உலகத்துக்கும் தேவைப்படுது. நீங்க மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. அவங்க ஒரு கவலையில இருந்தாங்கன்னா அவங்க அதுல இருந்து எப்படி வெளியில வரணும்னு, எப்படி அவங்க ஹையர் எனர்ஜிக்கு வரணும்னு, எப்படி அசென்ஷனுக்குள்ள வர்றதுன்னு, எப்படி அவங்களுக்கு ஹீலிங் செஞ்சுக்கணும்னு, எப்படி அவங்களோட ட்வின் ஃப்ளேம் கூட யூனியனை அச்சீவ் பண்றதுன்னு. நீங்க எப்படிப்பட்டவங்கன்னா ட்வின் ஃப்ளேம்ஸ், உங்களுக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இந்த யூனிவர்ஸ்ல. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், மேரேஜ், குழந்தை, இதெல்லாம் எல்லாருக்குமே இருக்கிறது தான். நார்மல் பீப்புள்ஸ் இன்க்ளூடிங் கார்மிக்ஸ், சோல்மேட்ஸ், இவங்க எல்லாம் கூட அதையே தானே பண்றாங்க. You are the chosen souls to bring the world transformation. Okay? I am just guiding you. ஒருவேளை உங்களுடைய ட்வின் ஃப்ளேம் உங்க வாழ்க்கையில மறுபடியும் வராங்கன்னா அதுக்கான காரணம் என்ன? எதுக்கு? கல்யாணம், குழந்தை, அதுக்காக மட்டும் இல்லை. அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனா அதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான். அதெல்லாம் ஒரு போனஸா வேணா நினைச்சுக்கோங்க. மெயின் பர்பஸ், soul purpose is ascension and healing to bring the world transformation. இப்போ உங்களுடைய ட்வின் ஃப்ளேம் உங்க வாழ்க்கையில வராங்க. நீங்க 2 பேரும் அதிகமா சிட் சாட் பண்றீங்க, டேட் போறீங்க. எங்க போறது, எந்த இடத்துல போய் சாப்பிட்றது, எந்த ட்ரெஸ்ஸை இன்னைக்கு நான் வேர் பண்ணிக்கிறது, எங்க போய் ஷாப்பிங் பண்ணலாம், இப்படி எல்லாம் பேசுறீங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு, டிஸ்கஸ் பண்றதுக்கு பதில் you need to discuss some important aspect. நீங்க 2 பேரும் ஒருவேளை யூனியனுக்கு வந்தீங்கன்னா நீங்க செயல்படுத்த வேண்டியது கான்ட்ரிபியூஷன் டு தி வேர்ல்டு. அதை எப்படி பண்ணலாம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அந்த கான்ட்ரிபியூஷனை பண்ணணும்னு தோணும். கவுன்சிலிங் மூலியமா பண்ணலாம், ஹீலிங்ஸ் மூலியமா பண்ணலாம், டேரட் கார்ட் பண்ணலாம், லைஃப் கோச்சிங் பண்ணலாம், புக்ஸ் எழுதலாம், மெடிடேஷன் கோச்சிங், அந்த கோச்சாவே மாறலாம். How you are going to bring the ascension and healing, அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இதுல மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா ஜீவகாரண்யம். பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். இந்த மாதிரி எவ்வளவோ விஷயம் இருக்குது நம்ம அன்கண்டிஷனல் லவ்வை இந்த வேர்ல்டு முழுக்க ஸ்ப்ரெட் பண்றதுக்கு.
நீங்க உங்க லவ்வ மொத்தமும் உங்க ட்வின் ஃப்ளேமுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு இல்லைங்க. அன்கண்டிஷனல் லவ்வ நீங்க வெளியில இருக்கிற எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ண அந்த லவ்வே ஒரு ஹீலிங் எனர்ஜியா உங்களுக்கே திருப்பி வரும். இந்த எர்த்துக்கும் அது மிகப்பெரிய ஹீலிங்கா இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான யோசனைகள் இருக்கும் அவங்களோட அசென்ஷன் அண்ட் ஹீலிங்ஸ் பத்தி. சில பேர் ஹீலிங் கேம்ப்ஸ் கூட வைக்கிறாங்க. நீங்களும் உங்களோட ட்வின் ஃப்ளேம் 2 பேரும் சேர்ந்து ஃபிகர் அவுட் பண்ணணும். நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை எப்படி கம்ப்ளீட் பண்றது, உங்க சோல் மிஷனை எப்படி கம்ப்ளீட் பண்றது அப்படின்னு. நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கல்யாணம், ஹனிமூன், குழந்தைன்னு எப்படி வாழணும்னு பிளான் பண்றீங்களோ அதே அளவுக்கு, இன்னும் சொல்ல போனா அதை விட அதிகமா உங்களுடைய சோல் மிஷனுக்கான பிளானிங்கும் கண்டிப்பா பண்ணணும். அது ரொம்ப 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 அவசியம். ஏன்னா அதுக்காக தானே நீங்க வந்திருக்கிறீங்க இந்த இடத்துக்கு. நம்ம 2 பேரும் பிசினஸ் பண்ணலாம், கம்பெனி ஓபன் பண்ணலாம், இந்த ஜாப் ஜாயின் பண்ணலாம்னு எப்படி யோசிக்கிறீங்களோ அந்த மாதிரியே நம்ம சோல் மிஷனை எப்படி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும். இப்ப நானே இருக்கேன், ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணியிருக்கேன். அது மூலியமா ட்வின் ஃப்ளேம்ஸை என்னால முடிஞ்ச வரைக்கும் எஜுகேட் பண்றேன். யூ நீட் டு ஹாவ் அ பிளான். ஒருவேளை உங்களுடைய ட்வின் ஃப்ளேம் உங்க வாழ்க்கையில மறுபடியும் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? முன்னாடி பண்ண மாதிரி வெறும் ரொமான்ஸ், சேட்டிங், காலிங், டேட்டிங், மெசேஜிங், சாங் லிங்க்ஸ் எல்லாம் அனுப்புறது, கிஃப்ட், ஜிஐஎஃப் அனுப்புறது, ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் அனுப்பி வைக்கிறது, இது மட்டுமா? மிஸ் யூ, லவ் யூ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதா? இதுதான் ட்வின் ஃப்ளேம்ஸா? நல்லா யோசிங்க. இது சாதாரணமா இருக்கிறவங்க எல்லாருமே இதைத்தானே பண்றாங்க. கார்மிக் சோல்மேட்ஸ் அவங்களுக்கு கூட இதே தானே செய்யறாங்க. ட்வின் ஃப்ளேம்ஸ் ஹாவ் அ பிக்கர் மிஷன். மேக் ஷுர் யூ ட்ரை டு ஃபாலோ தட். அந்த மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்கு. டிவைன் உங்களை அதுக்காக தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றவங்க யாருக்குமே கார்மிக் சோல்மேட்ஸா கூட சேர்ந்து தான் நான் சொல்றேன். அவங்களுக்கு யாருக்குமே அவங்க லைஃப்ல இந்த மாதிரி எந்த மிஷனும் இல்லை, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை, எந்த வழிகளை கொண்ட சிச்சுவேஷனும் அவங்க லைஃப்ல இல்லை, இந்த மாதிரி எந்த பெயின்ஃபுல் ஜெர்னிலையும் அவங்க இல்லை. ஏன்னா அவங்க இந்த மாதிரி அசென்ஷனுக்காகவும் ஹீலிங்காகவும் டிசைன் செய்யப்படவே இல்லை. அவங்க இதுக்கானவங்க இல்ல. அவங்க எல்லாம் மத்த பேக்கிங் சப்போர்ட். அவங்களுடைய பர்பஸ் எல்லாம் வேற. அவங்களுடைய சோல் மிஷன் வேற, கார்மிக் சோல்மேட்ஸ்க்கு. ஸோ லெட் அஸ் ஃபோக்கஸ் ஆன் அவர் சோல் மிஷன். நம்மளுடைய சோல் மிஷன்ல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களுடைய யூனியன் நடந்தா உங்களுடைய சோல் மிஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. சோல் மிஷனை ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எனர்ஜி பேலன்ஸ் ஸ்டேட்ல வச்சுக்கோங்க. முக்கியமா இந்த விஷயத்த மறக்காதீங்க. டிவைன் கூட இருக்கிற கனெக்ஷனை எந்த விதத்திலையும் டிஸ்கனெக்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய இன்னர் ஒர்க்கை டிஸ்கண்டினியூ பண்றதோ அதை செய்யாம சோம்பேறித்தனமா இருக்கிறதோ செய்யாதீங்க. உங்களுக்கான செல்ஃப் டைம் எடுத்துக்கோங்க அண்ட் ஒர்க் டுகெதர் ஃபார் அ பிக்கர் மிஷன். இதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருங்க. எப்போ உங்களுக்கான ஸ்பேஸை நீங்க 2 பேரும் எடுத்துக்கிறீங்களோ, அது கூடவே யூனிவர்ஸ்க்காக வேலையும் செய்றீங்களோ, பாசிட்டிவாவும் இருக்கிறீங்கன்னா, இப்ப ப்ராப்ளம் எங்க இருந்து வரப்போகுது? அதெல்லாம் பின்னாடி தூக்கி போடுங்க. பாஸ்டையும் விட்டுடுங்க. இப்படி நீங்க கரெக்டா இருக்கிறீங்கன்னா மட்டும்தான் உங்க யூனியன் லைஃப் லாங் ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மேக்சிமம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருடைய லைஃப்ல அவங்க வாழ்க்கையில அவங்களுடைய ட்வின் ஃப்ளேம் மறுபடியும் வராங்க. ஆனா அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு எப்படி அதை டீல் பண்ணணும்னு தெரியாம இருக்காங்க. அதனால மறுபடியும் செப்பரேஷனுக்கும் போயிடுறாங்க. அதனால அவங்க இந்த பெயின்ல இருந்தும் இந்த செப்பரேஷன்ல இருந்தும் மீண்டு வந்து அவங்களோட ட்வின் ஃப்ளேம் யூனியனை லைஃப் லாங் மெயின்டைன் பண்ண இந்த வீடியோ உதவியா இருக்கும். ஸோ மை டியர் டிவைன் சோல்ஸ், இந்த ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி உடைய
இந்த சீரீஸ் பார்ட் 10ஓட முடியுது. இப்படி நம்ம ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி சீரீஸ் முடிஞ்சாலும் உண்மையிலேயே இது ஒரு முடிவு இல்லை, இது ஒரு புதிய துவக்கம். அதனால சீரீஸ் முடிஞ்சாலும் கனெக்ஷன் முடிய போறதில்ல. நம்ம லைட் இன்னும் பிரகாசிக்க போகுது, நம்ம ஜெர்னி இன்னும் உயர்ந்த நிலைக்கு போக போகுது. இந்த சீரீஸ்க்கு நீங்க கொடுத்த ஆதரவு, பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். இதே மாதிரி லவ்வும் லைட்டும் தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருங்க. இந்த பாதை இதுவரை உங்களை எவ்வளோ மாற்றி அமைச்சிருக்கோம், உங்க ஆன்மா இன்னும் விழிப்படைஞ்சிருக்கோம், இன்னும் வெளிச்சத்தை தேடிக்கிட்டு இருந்திருக்கோம், அது எல்லாத்துக்கும் விடையும் கிடைச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வரப்போற அப்கமிங் வீடியோஸ் இதெல்லாமே சாதாரண அப்டேட்ஸ் இல்லை. நம்ம ட்வின் ஃப்ளேம் ஜெர்னியை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க போறோம். இன்னும் பல டீப் மெசேஜஸ், சோல் லெவல் ட்ரூத் அது எல்லாமே உங்ககிட்ட வரப்போகுது. இதுக்கப்புறம் டிவைன் ஃபெமினின் அண்ட் மாஸ்குலின் எனர்ஜி அப்டேட்ஸ், அவங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், கலெக்டிவ் எனர்ஜி ஷிஃப்ட்ஸ் மற்றும் உங்க ஆன்மா கேட்கும் அந்த டீப் சோல் மெசேஜஸ், இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ண போறேன். இந்த ட்வின் ஃப்ளேம் பாத்துல நம்ம எல்லாரும் ஒரே சோல் ஃபேமிலி தான். இந்த கனெக்ஷன் டிவைனா உருவாக்கப்பட்டது தான். அது உங்க ஆன்மா கேட்டிருந்த அந்த ஆழமான கேள்விகளுக்கான பதில்கள் வரப்போற ஃபேஸ். இது வரைக்கும் நீங்க பார்த்தது ஒரு தொடக்கம் மட்டும்தான். இனிமேதான் உண்மையான டெப்த்துக்குள்ள நம்ம போக போறோம். நீங்க ஃபீல் பண்ற அந்த இமோஷன், அந்த சைன்ஸ், அந்த சைலன்ஸ், அது எல்லாத்துக்குமே ஒரு மீனிங் இருக்கு. அதை நம்ம சேர்த்து டீகோட் பண்ண போறோம். அதெல்லாம் இன்னும் டீப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். உங்க ஆன்மா ஏற்கனவே அந்த லைட்டை உணர்ந்துகிட்டு தான் இருக்குது. இந்த ட்ரூத் உங்க மனசை, உங்க சோலை டச் பண்ணும். இதுல உங்க ஆன்மா கேட்டிருந்த கேள்விகளுக்கான ஆன்சர் நிறையவே கிடைக்கும். அடுத்த வீடியோல நீங்க ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில நீங்க பண்ண வேண்டிய வெரி 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 இம்பார்ட்டன்ட் இன்னர் ஒர்க்கை பத்தின வீடியோவை தான் பார்க்க போறீங்க. ஸோ இப்போ யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, இதுதான் உன்னுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஸ்டே கனெக்டட், ஸ்டே ஓப்பன், stay tuned for the next chapter of your twin flame evolution, because the universe is ready to reveal more. Because யூனிவர்ஸ் உங்களை ரெடியா இருக்க சொல்றாங்க. இன்னும் பல விதமான மெசேஜஸ் உங்களுக்கு ரிவீல் ஆக போகுது. அதே சமயம் ட்வின் ஃப்ளேம் உடைய ரெவலேஷன்ஸ் இனிமேதான் பிகின் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்டே டியூன்ட், ஸ்டே பாசிட்டிவ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. தேங்க்யூ மை டிவைன் சோல்ஸ்.